அன்னைக்கு நம்ம கிளாஸ் முடிஞ்சு காலேஜ்ல ரொம்ப நேரமா உட்காந்துட்டு இருந்தோம், ராத்திரி ஆகுது வரைக்கும். ஒரு கட்டத்துல காலேஜ்லயே அவ்வளவா யாரும் நடமாடல. கூட சுத்துறதுக்கு ஃப்ரெண்ட்ஸும் இல்ல. சோ நான் தனியா நடந்துட்டு இருந்தேன். அப்படியே அங்க ஒரு கம்ப்யூட்டர் இருந்தது. அதுல அப்படியே கூலிக்கு என்னப்பா பாக்ஸ் ஆபீஸ்னு பார்த்து நம்ம தம்பியாரு கேமிங்க சர்ச் பண்ணி வச்சுட்டு அப்படியே போயிட்டோம். ப்ரொமோஷனா இருக்கணும்னு சொல்லிட்டு சரி ஓகே பேச்சு துணைக்கு தான் யாரும் இல்ல, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அப்படியே லைப்ரரியில பேக் போட்டு ஒரு சோஃபா கிடைச்சதுல உட்காந்துக்கிட்டு டிஸ்கார்டு திறந்தோம். அங்கேயும் சேட் செத்து போய் கிடக்குது. சரி ஓகே எல்லாரையும் பிங்க் பண்ணி ஒரு கிவ் அவே பண்ணலாம்னு தோணுச்சு. 1ல இருந்து 15க்குள்ள ஒரு நம்பர் கெஸ் பண்ணுங்க. யார் கரெக்டா 4 கெஸ் பண்றாங்களோ உங்களுக்கு நான் 100 ரூபாய் தர போறேன். ஒருத்தர் எடுத்தோடனே சீட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கரெக்டா கெஸ் பண்ணதுக்கு நம்ம 100 rupees பே பண்ணிட்டோம். நம்ம அயன்மேன் அவர் சீட்டிங் பண்ணி நம்மள ஸ்கேமர்னு சொல்றாரு. இது அந்த ஸ்கிரீன்ஷாட்டை பார்த்துட்டு பாருங்க கைஸ், இதுல டைம் தப்பா இருக்குன்னு வேற சொல்றாரு. சிங்கப்பூர்ல இருக்கதே எல்லாம் மறந்துட்டாங்க போல. அதுல இன்னொருத்தர் நான் கனடால இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. சரி அதே காம்படிஷனை திரும்ப வச்சோம். பார்த்தா மறுபடியும் ஜெயிச்சவரே தான் திரும்ப ஜெயிச்சிருக்காரு. பட் மத்தவங்களுக்கும் வாய்ப்பு தரணும்னு சொல்லிட்டு செகண்டா கரெக்டா ஆன்சர் பண்ணறதுக்கு நம்ம வின்னர்னு அனௌன்ஸ் பண்ணிட்டோம். நம்ம அயன்மேனுக்கு பத்திட்டு எரியுது. நெக்ஸ்ட் யார் ஃபர்ஸ்ட் சொல்றாங்களோ உங்களுக்கு 100 ரூபாய் தரேன். அயன்மேன் ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிச்சிட்டாரு. அப்புறம் மார்வெல்ல வைப்ரேனியமோட ஸ்ட்ராங்கான மெட்டல் என்னன்னு கேட்டேன். ஒருத்தர் அடமான்டியம்னு கூகுள்ல பார்த்து சொன்னாரு. பட் நியாயமா ஆன்சர் பண்ணவரே எனக்கு 100 ரூபாய் வேணா வேற யாருக்கா தாங்கன்னு நல்ல மனசோட சொல்லிட்டாரு. பட் எனிவே இன்னைக்கு நம்ம 500 ரூபாய் கிவ் அவே பண்ணிருக்கோம். அதுவே ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் நினைக்கிறேன். இதே மாதிரி வேற என்ன காலேஜ்ல பண்ணலாம் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. வேற வீடியோல பார்க்கலாம். பை கைஸ்.